இன்னைக்கு அடிச்சிருந்துச்சு மாதிரி கண்டாக்டர் நேற்று பார்த்தேன் வாங்கிட்டீங்கள ஒரு நாள் சண்டே வாங்கினேன் அவரு திரும்பி தேடுறான் அவரு ஒரு சின்ன ஒரு அதுலையா நேற்று தான் எனக்கு அவருக்கு தேடுறாருன்றது எனக்கு ஆட்டத்தில் இருக்காரு ஆனால் மேனேஜரோட எடுக்க மாட்டேங்கிறாங்க. பேசாமல் கனெக்ஷன் வச்சு இப்படியே போயிருந்தீங்க மேனேஜர்னா அவர் எம்பி போகிறது இதுக்கு தான் அனுப்புகிறாங்க. என்னால் 6 மாதம் வயசு வச்சுட்டு போக முடியல அப்படின்னா பயன்றாங்க வீட்லேயும் அப்படின்றது. அது போக கடுப்பாக இருக்கு. உனக்கு தெரிஞ்சு மேனேஜரோட ஸ்டார்ட் அப் யாருமே தெரியாது அப்படின்னு. நீங்கள் ஸ்டார்ட் அப் வேணால் வைங்க, நான் வந்து ஜாயின் பண்ணிக்கணும் ஓட்டிக்கிட்டு இருந்தோம். ஆரம்பம் தேடிட்டு இருக்காரு. அதான் சொன்னேன். ஆனால் பினாக்கள் வந்தால் அவங்க இந்த இதுக்கு அனுப்புகிறாங்களா இந்த சின்ன சின்ன நான் நார்த்து இது ஏஷியன் கண்ட்ரிஸ் இருக்காச்சு, ஆப்ரிக்கன் கண்ட்ரிஸ், ஜிம்பாபே, உகாண்டா, அதுக்கெல்லாம் இப்போ அதுக்கே போக சொல்கிறாங்க 6 months. அதான் காண்டாகிறாரு. அது அதுக்கு ஒரு காசு சேர்க்க முடியல, ஒன்றும் பண்ண முடியல. நான் ஏன் அது வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அதான் அங்கே போங்கன்னு தான் சொன்னேன். மேனேஜர் இன்டர்வியூ வரமாட்டேங்குதா அப்படின்னு. இல்லைடா அவங்க 12க்கு வரமாட்டேங்குது. அவங்க வீட்டிலாம் பேசுறதுக்கு இது புது பேட்டு தானே அவரோட. தெரியுமில்ல 10,000 பேட்டை எவ்வளோ பேட்டை தொலைச்சிட்டாரா மோசமான கிரவுண்டு. ஆல்ரெடி இந்த சாயோட பேட்டை அட்டை போட்டாங்க. எவன் எடுக்கிறான்னு தெரியல. ஆப்பனண்டா இல்லை வேற எவனா உள்ள வந்து எடுத்துட்டு போனாங்கன்னு தெரியல. ஆப்பனண்ட் கேட்டா இல்லைன்றான். இவர் இதில் எப்படின்னு தெரியல, இவருக்கு எப்படின்னு தெரியல. ஏன்னா இவர் எங்கே கூட வேற டீமுக்கு தெரிஞ்சுட்டாங்க. நான் இனிமேல் இந்த நோட்டு வரமாட்டேன் அப்படின்னு. அதனால என்ன எம்பி மட்டும் பயங்கரமா ஓடுறாரு. அதான் அன்பிட்ட காமிப்பாங்க. Nice. அவர் ரொம்ப நேரமாக அவுட் யாருக்கே தான் பண்ணுறேன். ஒரு பல்ல உள்ள பேட்ஸ்மேன் வேற இல்லை. ஸ்வாகர் இப்போ தான் ஹெல்மெட் போடாமல் போயிருக்காங்க. அன்பு என் கேப் போட்டுருக்காரு. ராஷ்டிரோட கேப். ஐயோ நைஸ் சொல்ல வேண்டியதான்.
ஏன் ஒருத்தர ஓடு ஓடு ரெண்டு ஓடு ரெண்டு ஓடு ரெண்டு ஓடு ரெண்டு ரெண்டு போடுடா ஓவர் போவாது சார் குட் ரைட் நைஸ் 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 கரெக்ட் அன்னைக்கு மேட்ச் நான் 40 வந்து 40 தான் நானும் கொஞ்சம் சும்மா வீல வந்து 100 ரெண்டு ஃபோக்கஸ் பண்ணி ஆடுறோம். ஏதோ ரெஜிஸ்டர் பண்ணாங்கன்னு சொன்னீங்க. நான் பண்ணாங்க. ஆனால் டாடா ஜூலை ஃபர்ஸ்ட் வீக்கோ செகண்ட் வீக்கோ தான் ஸ்டார்ட் ஆகும். ஆனால் அப்பேட் ஏதோ T20 ரெட் பால் டோர்னமெண்ட் ஏதோ போடுறாங்க. இந்த குரூப்ல அனுப்பிச்சு நீங்க அத. அது பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரியும் ரெட் பால் டோர்னமெண்ட் இருக்கு. பாலுக்கு போ கடைசி வரைக்கும் பால பார்த்தாலே பேஸ் பண்ணா போதும் பேஸ் பண்ணி ஆடு நானும் உள்ள அதான் கீழ போட்டான் அதுக்கு அப்புறம் அவரே ஆமா அதுதான் இப்போ நாங்க இந்த சிஎஸ் மட்டும் தான் அந்த பி ஆரம்பிச்சு தான் ஆடணும். இதானே பேட் ஏதோ பண்ணாங்க. மோகன் யூஎஸ் முன்னாடி பெல்ஜியம் முன்னாடி ஒரு மேட்ச் போட்டுருக்கோங்க. நிறைய பேர் பிளான் போட்டு வச்சிருக்காங்க நிறையா அதுதான் என்னன்னு தெரியல. அவனோட பேரண்ட் குரூப் தான் நாட்விஸ்ட். ஓகே அப்படியே நாட்விஸ்ட் குரூப்ஸ் கொண்டு வந்தாங்களா? இல்ல இப்ப அன்பு ஆர்பிஎஸ் இல்லையா? குட் ஷாட் அன்பே. அதான் அன்பு ஆர்பிஎஸ் இல்லையா? அந்த ஆர்பிஎஸ் இல்ல தெரியல. அன்பு தான் ஆர்பிஎஸ். நைஸ் நைஸ் நான் பார்க்கல சத்தம் கேட்டுச்சு. அப்படியா சத்தம் கேட்டுச்சா சாயணும் இந்த பேட் எடுத்து போட்டு சான்ஸ் இல்ல வராதா? அட்டைஸ் போடுறது ஏய் வராது இல்ல இது போயிடுமா இத தேய்க்கிறத கீழ வராது வாய் மறந்துட்டு சத்தம் சுத்தடி திரும்ப வராது. நம்பர் 10 பை பை அவரோட நேரம் பட்டாம இருந்துச்சு ஆனா பட்டுக்கு போல ரைட்டா ஏன்னா பவராக எடுக்க நீ பிளேஸ் பண்ணி ஆட வேண்டியதான்டா அதான் போட்டான் நீ பிளேஸ் பண்ணினாவே தாண்டினாவே போரு அதெல்லாம் சும்மா அது எவ்வளோ எப்படி போச்சு அது இந்த கிரவுண்டில் நீ பிளேஸ் பண்ணினாவே போதும் போயிடும் ஃபுல்லாக கிராஃப்டாக டைம் கொடுத்தீங்கன்னாவே போதும் டக்குனு ஓடிடும். Late. நேற்று அந்த லெஃப்ட் ஹேண்ட் ஆடினால ஸ்ரீ அவன்
பார்த்துருக்கீங்க. ஒரு டீம் கார்டு மட்டும்னா அன்பு மாதிரி ஒரு 10-12 டீம் கார்டு. ஆமா. ஸ்லோவாக போட்டு அடிச்சு அடி அடிக்கிறான். நைஸ் நைஸ். ஈவன் ரொம்ப கொஞ்சம் ஸ்டெம்பு 2-3 பால் ஸ்டெம்பு க்ளோஸ் போட்டு விட்டாங்க. ஸ்டிக்கர் போட்டாங்க டெய்லி பேட்ச் தூங்குவாங்க. இன்னொன்னா நம்ம எக்ஸர்சைஸ் டீம் கோபி இல்ல நேற்று போய் பேட்மிண்டன் ஆடுறீங்க. நான் எவ்வளோ நாளாக கூப்பிட்டு இருக்கேன். நான் இவங்க திடீர்னு கூப்பிட்டாங்கண்ணா. அதான்டா அவரும் கேட்கறாரு. நீங்க நைட் நேரத்துல கூப்பிடுறீங்க, டிராஃபிக் அதிகமா இருக்கு அந்த ரோட்ல. இல்ல ஃபர்ஸ்ட் அவன் வரலட்டான். ஆனா ஹரி கூப்பிட்டா நீ வந்துருவீங்க. அதுக்கப்புறம் விவிகே அண்ணா வந்து கன்வின்ஸ் பண்ணி கூப்பிட்டாரு. நான் முதல்ல கேட்டேன் யார் வரான்னு, ஸ்ரீராம் சொல்லவே இல்லை. நீ வாடா சர்ப்ரைஸ் ஆடுறா ரீபேஸ். ஓகே ஓகே. எல்லாரும் குதிக்கிறான். ஷார்ட் ஆடுறா எல்லாரும் குதிக்கிறான். இங்க வர ஷார்ட் கூட குதிச்சு அடிக்கிறேன்னு ஆடுறான். வாங்கிக்கோ வாங்கிக்கோ. அதான் கேட்டேன் அவங்கிட்டயும். இவங்க கோட் போட்டாங்க எங்க உள்ள. ஏன் அவ்வளவு உள்ள அவன் கிறுக்கன் ஸ்ரீராம் மாதிரி எவ்வளவு நான் லெஃப்ட் ரைட் கஷ்டம்னா நான் சொன்னா எதுல இவ்வளவு ஆனா இவ்வளவு தூரம் வந்தாதான் 400 ரூபீஸ் சீப்பர் அப்படின்னா. டேய் 400 சீப்பா? ஆமா இல்ல 400 ரூபீஸ் சீப்பர். சோ அங்க 750 ஆகும்ன்றான், இங்க 350. 350 தான் ஐடியா. அதான்டா அவன் வந்து வேலைச்சேரியில 700ன்றான். நான் சொன்னா வேற எங்கேயுமே கிடைக்கலடா. நம்ம ஆடுற ரச்சஸ்ல எவ்வளவு நினைக்கிறேன் அவருக்கு? எவ்வளவு? 750. அவ்வளவுதான் வர்த் இல்ல அந்த கோட்னா. நம்ம எஸ்பெஷலி நம்ம ஆடுற கோட் வர்த் இல்ல. ஒர்த் இல்லனா இல்லன்னு சொல்லல. ஏசி இருக்கா? ஏசி ஓகே நம்ம இருக்கு கோட். ஹார்ட் கோட். உடன் கோட். மனசு வலிக்குது தெரியல. அத ரிப்பேர் பண்ணல. இன்னும் ரிப்பேர் பண்ணாம வச்சிருக்காங்க. அதுதான். வண்டி. பாத்து ஆடலானா? அப்பா கிட்ட காசு கொடுக்கறான்னு நினைக்கிறேன். நான் ஸ்ட்ரைட்டா வந்தா இப்படி ஆடுவேன். பேட்ல பட்ட மாதிரி தெரியல. பேட்ல பட்ட மாதிரி தான் இருக்கு. ஏய் ஆனா இப்போ என் டீம்ல வந்து நல்ல செட் பண்ணுவாங்க. இல்ல நான் அதான் சொல்றேன். அந்த கோட் தான் ப்ராப்ளம். கோட் தான். வாய்க்கோ. ஏன்னா அந்த பக்கத்து கோட் கூட கொஞ்சம் பரவாயில்ல. இந்த கோட் உடைஞ்சிருக்கு. நல்லா ராயல் போயிட்டாங்க. அது உடைச்சதே அவர்தான். ஏசி விட்டுருப்பாரு. அம்பையர் வந்து ஓவர் இருக்காரு. இங்க அவ்வளவு தூரம் அவர் நம்ம எவ்வளவு நேரம் ஆடுறோம் கேக்குறாங்க. நான் அவுட் ஆயிட்டேன். ஷாட். என்ன பண்ணா? அம்பையர் பண்ணா. நைஸா ரன் பண்ணா. எனக்கு எப்படி தெரியும் அப்படின்றாரு. நீ தான் பேட் பண்றது படி நீ தானே தண்ணி கோடா இல்ல இல்ல சீரனா மேட்ச் தண்ணி கோடா அவுட் ஆயிட்ட பையன் எனக்கு ஃபர்ஸ்ட் என்னடா கீப்பர் பவுண்டரி விட போயிடுறான். அது எப்படி ஓடுறானே? கோர் இல்லையா? ஓர் தான். அவன் ஓடுனா தடுக்கிறது. நம்ம ஸ்கொயர் லேக் கீப்பர் அவ்வளவு தூரம் எஃபோர்ட் கொடுத்தாருன்னு சொல்லி அசி ஃபீல் பண்ணாரு. இல்ல நம்ம ஸ்கொயர் லேக்ல இந்த பால் எங்க வரவே தடுக்க மாட்டான். ஓடியா பாக்குறானே. நான் திரும்பி பார்த்து அசியை பார்த்துக்கிறேன். அவன் முதல்ல சொல்லும்போது அசி பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது? அது ஏன் பால மட்டும் தான் விடுவான். யார் பாலா இருந்தா கிடையாதுடா. விடுறதா எப்படி எப்படி மத்த ஓவர்ல பாஞ்சு கேட்ச் பிடிக்கிறாங்க எல்லாரும். நம்ம ஓவர் போட்டா மட்டும் கேட்ச் வரும். நேத்தி மேட்ச்லயா? சொல்றேன். ஓ கோல் விட்டாங்க. நார்மலா ஒரு நேத்து வரல கேட்ச். எக்ஸ்ட்ரா டைம்ல இவனுடைய என்ன தெரியுமா ஆக்சுவலா ஸ்பெஷாலிட்டி அவன் கால் நடுவுல விடுவான் பாருங்க. இப்போதான் கொஞ்சம் கம்மி
மாட்டேன். முன்னாடி ரொம்ப மோசம். ஏன்னா அப்போ வந்து இப்படி போய் போடல, அப்படியே போடுவோம். இப்பெல்லாம் அப்படியே இப்படி போட்டுருக்காங்க. எதுக்கு தேவலாம் போடி? நீங்க ஸ்பாயில் ஆகும் போது எவ்வளவு தூரம் போய் பால்லாம் அடிக்க வேண்டியது. பாலாஜி நீ சண்டே ஓடனா பாத்தீங்களா? சண்டேயா எப்படா விளையாடணும்? சண்டே தானே போயிட்டு சொல்லி விழுந்தான். இல்ல ஃப்ரைடே வந்து இப்படி போச்சு. அப்பதான் ஒரு பால் முன்னாடி ஒரு பால் என்ன சொல்லுவாங்க, சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா ஓட முடியலன்னா விழுந்துருவாங்க. அப்படி பாலாஜி இப்படி போயிட்டு விழுந்து அப்படியே விழுந்துட்டா, அப்படியே ஆக்சிடென்ட் பண்ணிட்டாங்க. அப்படிதான் அவங்க சொல்லுவாங்க. இங்கேயே விழுந்துட்டாங்க. பாத்தீங்களா எஃபோர்ட், this is not the effort அப்படின்னு சொல்லிட்டு வடிவேல் படத்துல வரும் பாத்தீங்களா, வண்டி முன்னாடி போய் விழுந்தா இங்கேயே விழுந்துட்டாங்க பாத்தீங்களா. ரெண்டு சிப்பு கவர்ஸ் பாருங்க, அடிக்கிறான்னு சொல்லி வச்சிட்டாரு. கவர்ஸ் பாருங்க. சரி டைட்டா போடுறான் நான் ஸ்பின்னர். நல்ல போறோம். ஆஃப் ஸ்பின்னருக்கு 2 ஸ்லிப். இந்த ஸ்லிப்பு கவர்ஸ் அடுத்து திருப்பானுங்க போல 24. விவேக் பாஸ் பண்ணிருவாங்க போல. கவர்ஸ் 2 பேர் எடுத்திருக்காங்க பாருங்க. ஹீரோஸ்ல ஷார்ட்ஸ் இதெல்லாம் பாட்டு இருப்பாங்க. மேஜர் ஸ்கோரிங் ஏரியா கவர்ஸ் 2 பேர் தங்க போடு. போன 45 எடுத்தப்போ இங்க ரோஸ்ல இது பண்ணாங்க. எவ்வளவு ஓவர் 5.4. ஷார்ட் சாமா ஷார்ட். அன்பு வாங்க இன்னைக்கு அன்பு 2ல ஓடுறோம். மணிக்கு போனாடி நம்ம 51 பார்ட்னர்ஷிப் போட்டோம். 50 பார்ட்னர்ஷிப் யாரு நீங்க? நானும் மணிக்கும் அடிக்கவே இல்லைங்க, இவர் ஓட வச்சுக்கிட்டே இருந்தாருங்க. அன்பு வந்து டயர்ட் ஆகி படுத்துட்டாரு. அடுத்த ஓவர் வந்து ரிட்டையர்மெண்ட் தண்ணி குடிச்சீங்க அடுத்த ஓவர் ரிட்டையர்மெண்ட் அப்படின்னாரு. கடைசியில் அவர் என்ன நினைச்சாருன்னா அடுத்த பால் பண்ணி கையில இல்ல நீங்க விட மாட்டீங்கன்னு தெரியும் அவருக்கு. அப்பாடி ரொம்ப நாள் ரீச் ஆச்சு. அவரோட பேக் ஸ்லீவ்ல ஃபிட் ஏரியால ஒரு பெரிய வாட்டர் பாட்டில் இருக்கு. அதை எடுத்து நானே அதை எடுத்து வந்து அங்க வாங்கிபில் ஒரு வாட்டி அப்டேட் பண்ணுங்க. பண்ணலாம் டே, பண்றது இருக்கும்போது பண்ண வேண்டியதான். Good shot, Anbe. ஹெல்மெட் போட்டு தான் இருக்கான். ஷார்ட் ஐயா இருந்தாலும் பரவாயில்ல. கரெக்டா கால் எடுத்து ஏய் ஸ்டாண்டிங் அவுட் சைடு சர்க்கிள் இல்ல டேய் ஸ்டாண்டிங் அவுட் சைடு பாரு ஸ்டாண்டிங் அவுட் சைடு சர்க்கிள் நிக்கிற மாதிரி அங்க பாரு ஆல்ரெடி 2 பேர் இருக்காங்க. எப்படி நிக்க முடியல? ஸ்டாண்டிங் அவுட் சைடு அவுட் சைடு சர்க்கிள் நாட் ஈவன் வாக்கிங். Running, boys. மார்னிங் மேட்ச் லேட்டா தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. யாருமே ஆரம்பிக்கவே இல்லை. இன்னைக்கு 2 மேட்ச் தான் இருக்கீங்க. எங்க? இங்க 3 மேட்ச் இருக்கு. பி கிரவுண்ட்ல இருக்காதா இருக்கு. யாரும் போட்டு
மாட்டா பாய் இருக்காங்க. ஏய் சாய் இது எவ்வளவு சொன்னீங்க? இதுவா 350 ரூபாய் நீங்க 372 இங்க ஓடியா இதுல உள்ள 3 பாட்டில் ஒரு குட்டி ஒரு ஆமாமா மீடியம் காம்போ இது எங்கயா கிடைக்கும்? கைமாட்டா டிமார்ட் இதுல ஆர்டர் பண்றேன் இதுல Amazon. அமேசான்ல ஆர்டர் 4 வரும் நினைக்கிறேன். இல்ல சைஸ்லாம் எல்லாமே ஒரே மாதிரி தானே? கேஸ் நீ கிடைக்கலன்னா இது மாட்டிக்கோ. எங்க இருங்க ஓபனிங் மல்லிங்காவும் ஒரு ஸ்கொயர் போர்டு நல்லா பெருசா இருக்கு, ஒரு ஸ்கொயர் நல்லா ஷார்ட்டா இருக்கு. திரும்பி அவனே போறான். போர் பாரு. இல்ல வேற ஒரு பவுலர் ஆஸ்கா ஸ்பின்னர் இல்ல என்னடா போறான் அவன் மாதிரி இப்போ அப் தான் நிக்கிறான். வேற ஒரு ஸ்பின்னர் இல்லையா சவுண்ட் சொல்லலாம் தனிக்கு அவனே தான் போறான் ரெண்டு பேர் தான் போறான். அதே ஸ்பின்னர் தான். அதே தான் அவனே தான் அவனே தான் பாப்புலர் முடிஞ்சு பாப்புலர் முடிஞ்சு 7 முடிஞ்சது 34 Shot, nice shot. Good shot. Nice one, Vicky. நானா எதுக்கு பார்த்தாலே பயமா இருக்கு தனியா ஆரம் நெக்ஸ்ட் வால் ஃப்ரண்ட்ல போட்டு இந்த இடத்துல மின் ஓட்ல ஓடுங்க. இங்கே வரவங்க ஏர்போர்ட்டில் இருக்கிறவங்களாம் All the stuff. ரெண்டு பேரும் நான் சொல்றாங்க. அடுத்த ஓவர் போடா போடு கொடுத்துட்டு அன்பு கொடுத்துட்டு வந்துடு அவ்வளோதான் லூப் நல்லா இருக்கு. அதுக்கு என்னடா nothing wrong in having those looks sir. இருக்கட்டும் வெளிய உள்ள போற பால் இப்படி தான் catch ஒண்ணுமே கிடையாது. It is a what they will do is they will have open cover ready cover வச்சிட்டு தூக்கி போட்டு நீ ஆடுவோம். either he will bowl straight or he will bowl fifth stump line. ஓன் பேட் இருக்கா இல்ல செகண்ட் ஸ்லிப்புக்கு எப்பவுமே ஆஃப் ஸ்பின் வந்து எவ்வளோ கேப்ஸ் நர்மஜன்லாம் வச்சு போடுவாங்க ஆனால் ஒன் கேப் செகண்ட் ஸ்லிப் when he is able to turn the ball எடுப்புல போட்டுச்சு கரெக்டாக நல்லா இப்படி இல்லை நான் இப்படி நின்றுட்டு இருந்தேன்னா எனக்கு அது வரவே இல்லை டக்குன்னு ரியாக்ட் பண்ணுறதுக்குள்ள சொல்லு வந்து காலையில் போட்டுருச்சு அதுவும் அந்த ஷூ எனக்கு ஏதோ பெரிய இது போட்டு நடக்கும் போது எவ்வளோ பெரிய இது போடுறது லெஃப்ட் அந்த மாதிரி போடாது டைட் கட் தானே
பேட்டிங் போறேன்னு ஆசைப்படுறேன்னு ஆசைப்படுவீங்க. அப்ப நாங்க 2 பேரும் எக்ஸ்ட்ரா பர்சன். கண்டிப்பா நான் வந்துரும் நம்பிக்கை தான் கண்டிப்பா வரும். நீங்க பண்ண வரைக்கும் போதும். கேபிட்டன்சி பவுலிங் வேணா நாங்க போயிட்டாங்கன்னா அவ்வளவுதான். நம்ம எஸ்கே பேட்டிங் 30 ஓவர்ஸ் கேட்டுட்டு போனா குட்ஷாட்ரா பால் ஸ்லிப் கலந்துவான். நம்ம டிஃபென்ஸ் ஆட ஆரம்பிச்சோம்னா வந்து அவனுக்கு ஃபர்ஸ்டா போயிடும். சும்மா போட்டாவே விக்கெட் விடுற மாதிரியே போறான். ஆனா கூட லாஃப்டடா தான் அடிக்கிறான். அவ்வளவுதான் வரும். இல்ல அவன் வந்து ஏன் எனக்கு லாஃப்டடா போகுதுன்னு கேட்டான். நான் பண்ண மாட்டேன்னு பண்ண மாட்டேன்னு சொல்ல. எனக்கு ஏன் லாஃப்டடா வர மாட்டாங்க அப்படின்னு சொல்லவே இல்லையா? Nice. இங்க ஓடுற பிச்சை மேல போச்சு என்ன? பேக்க மட்டும் மேல போச்சு. பேக்க மட்டும் கோல் குட் கோல். அவன் அதுக்கு கரெக்டா போட்டுறான். ஆமா நல்லா பாருங்க. Nice. பிளேயரா பாய் பிளேயரா. நீங்கன்னா 4 ஸ்லிப் போடுவாங்க. சுந்தர் இருக்காரு நீங்க. அம்மாக்கு பயந்துட்டு வந்தேன். ஆமா ஃபர்ஸ்ட் அவங்க ஒரு 2:30 மணி வரைக்கும் போவாதனால அப்புறம் திடீர்னு 2:40 என்ன போவாங்க வரேன் தானே நீங்க ஒரு 3 to 4 ஆடுவீங்க அப்படின்னா வரலாம். நாங்க 3 to 4 ஆடுறோம். போட்டியா இருக்கீங்க. ஸ்கோர் என்ன 7 hours 8 hours 40. 8 hours 42. ஸ்லாட் இல்லடா 2 hours போறோம். ஆமா அங்க வீக்கெண்ட் நான் டோர்னமென்ட் ரொம்ப ஸ்லோவா இருக்கு. வீக்கெண்ட்ல 6 மணிக்கு வந்து கோச்சிங் நடக்கும். இன்னும் ஒரு கோச்சிங் வேணும்னா சீரியஸ் பாய் வச்சிருக்கீங்க. லாஃப்ட் இல்ல லீடிங் அது வேற ஒரு இது பேக் என்ன பேட் இருக்கா? ஆளு தூக்கி தூக்கிடலாம். தேர்ட் மேன்ல அடிக்கிறேன்னு சொல்லிட்டு அஞ்சல் பேடா வந்து அவங்க பால் ஆட போயிட்டு தூக்கிடலாம். அதாவே போகுது நல்லா போகுது. கையை மேல வைக்கிறீங்க ஃபேன்ல போட்டுருங்க. விடாது பிடிக்காது. ஆனா டிக்செட் மட்டும் விடாது டிக்செட் தான் கொண்டு போவாரா. அதனால மூவாசம் இல்லை.
யாரு இப்படிதான் போச்சு சிங்கிள் ஆகுதாடா வெளியே போச்சுன்னு பாருங்க நல்லா நீ விட்டுருந்தா ஸ்லிப் வச்சிருக்கேன்டா ஸ்பீக்கர் பாக்கலையா நேரா வர போற ஏன்டா நேரம் வருது நல்லாவே வைடா வைடா நல்லா வைடா தானே வந்துச்சு அப்ப நீ ரெண்டா கேட்டாப்ல வச்சிட்ட ரப்பன அடஞ்சிரலாம்டா ஃபிளாஷ் ஃப்ரண்ட்ல சாய் Shot, boy. ஷாட் லவ்லி ஷாட் விட்டாட் அண்டே நாட் பி ஸ்டார் நான் ஆடுற மாதிரியே ஆடுங்க ஸ்லாக் வேணா சைட்டாவே ஆடுங்க நல்லா ஆடிட்டு இருக்கீங்க பாருங்க ஷாட் லவ்லி ஷாட்
Good shot, boy. ரொம்ப கீழே போடுறீங்க அந்த சைட் போட்டிங்கன்னா அப்படி தான் ஆட முடியும் கொஞ்சம் ஸ்ட்ரைட் ஷாட் தட்டி விடலான்னு பார்த்தா சிக்கல் அவர் அடிக்கிறாரு
இந்த ட்ரிபிள் ஐடி காமிச்சிருவாங்க. கொஞ்சம் போடலாம் கேக்குது அவர் அங்கிருந்து ஆஃப் பண்ணிட்டாருங்க பெனிஃபிட் வாங்குறது நாங்க எவ்வளவு டிஸ்கவுண்ட் சொல்றீங்க என்னடா இந்த மாதிரி கொடுங்க ஹெல்மெட் யார் கேட்டா சொல்லுங்க 55 போ நான் விளையாட வரல கால் பண்றேன் இல்ல ஓகே 56 சரி ஓகே ஓகே பிரசப்பாடு
நின்றா அவன் வேற கஷ்டப்பட்டு இருந்தான் பால் ஒன்று ரெண்டு அடிச்சானா அவன் கிட்ட இருந்தாங்க நான் தொட்ட மட்டும் சரி அவனுக்கு எதுக்கு அடிச்சிருக்கலாம்டா பாப்பாட்ட தூடு போய் 11 ஆயிடுச்சு என்ன பண்ண கேப் பண்ணா போகும் கேப் இருந்தாங்க அது 2 3 வாட்டி போர் போயிருக்கு அப்படியே அப்படியே பாத்து அங்க இங்க ஆடிங்க அப்போ ஃபர்ஸ்ட் பால் கொஞ்சம் டர்ன் வச்சிருக்கு 2 3 போர் அப்படியே அடிச்சேன் ஓகே இப்போதான் என்ன சண்டையெல்லாம் முதல்ல போர் போகும் அது அந்த பக்கம் ஈஸியா எதுவுமே ஜெனரேட் பண்ணாது ஜாலியா போயிடும் தெரியல கேப்ல ஓடு போட்டேனா என்னாச்சு ஆடு கட்டிட்டு இருந்தேன் ஏதோ சொன்னாருன்னு மட்டும் பார்த்தேன் போனே ஆப்ஷன் இத வெச்சு வேற போனே ஆப்ஷன் அந்த அவுட் ஆன பால் கூட மிடில்ல தான் அடிச்சேன் ஆமாடா எட்ஜ் கூட கிடையாது அப்படியே அவனுக்கு இருக்கான்னு தெரியல ஏய் எட்ஜ்ல ஃபிளாஷ் பண்ண முடியல மிடில்ரா மிடில்ல ஸ்லிப்பா கேட்கறா நான் தெரிஞ்சு நீ அடி தூக்கிடலாம் அது ஆட போயிட்டு லாஸ்ட் மினிட்ல எடுத்து உங்க ஊரு ஸ்லிப் பண்ணுவாங்க அந்த மாதிரி பண்ணோம்ன்றோம் ஆட போயிட்டு லாஸ்ட் மினிட்ல பாத்து அக்ராஸ் போகாதயா உள்ளதே போடுறா அப்படின்னா அப்பதான் சரி அடிப்பேன் அடிக்க முடியாது எனக்கு கொஞ்சம் கீழே வந்தேன் நானா போயிட்டேன் சரி நீ அதை கம்ப்ளீட் பண்ணினா கிரவுண்ட் எங்க அப்படி எதை கம்ப்ளீட் பண்ணீங்களா ஆட்டை கம்ப்ளீட் பண்ணிட்டா நான் விசில்டா நான் விசில்னா பறந்து போய் இங்கே நாக் அவுட் பாயிண்ட் போடு உங்களை மாதிரி எனக்கு தைரியம் வந்து இந்த டர்ம் வந்தாலே முதல்ல எப்பவுமே ஒயிட் ஒயிட்டா போட்டுறாங்க நல்லா அவுட் வேண்டாம் ரேஸ் வந்துட்டே இருக்கும் நல்ல ஷூட்டிங் பண்ணிடலாம் போரம் தான் போனீங்க போரம் தானே போரம் வடபழனி இல்ல இங்க ஃபீனிக்ஸ் போனீங்க அதுக்கப்புறம் அந்த ரேஸ் முடிஞ்சோட போடியம் இருக்கும்ல அது முன்னாடி இருக்குமா ராக்பிட் உள்ள வச்சு நம்ம போட்டோ வீடியோ எடுத்துக்கிறோம் அதுக்கப்புறம் வின்னரை கூப்பிடுவாங்க அப்படின்னு கூட அடியா விட்டுறீங்க தெரியலப்பா அது ஏதோ பெங்களூர் தான் இருக்கு அப்படின்னு ஆமாம்மா என் ஃப்ரெண்ட் முடிய போகுதுன்னு நினைக்கிறேன் ஐ மாஸ்ட் பி ஃபேன் அப்படின்னு சொல்லி போனானே நீ டீம் இருக்குமா இல்லையா தெரியாது காசா அப்படின்னு சோகமா நல்லா போட்டாலும் என்னங்க என்ன நம்ம காலேஜ் அசி காட்டு ஓடுறா ஓடுறா நல்லா ஐ டோன்ட் கேர் உங்க பாரு என்ன உங்க பாரு அம்மா டாயல் என்ன பண்ணி போலாம் பாத்தீங்களா அவன் விட்டு அங்கேயே இருக்கான் திருப்பி மேல போய் கீழே போறதுக்கா ரைட் கீழே இருக்கட்டும்
அதுவுமே அஸ்வின் என்ன பண்ணிட்டு போறான் அதான் நான் மிஸ் பண்ணிட்டு போறானா அது மாயமா மார்க்கி மறைச்சிருக்காரு நீ பேட்டை மிஸ்ட் பண்ணியா இந்த பேட்டை மிஸ்ட் பண்ணியா தட்டிட்டு போன மாதிரி ஏதோ இருந்தது அதான் உன் பேட்டு மேல ஒரு ஏறி உன் பேட்டு மேல ஏறி நிக்கிறான் மாமா பையன் பேட்ல 100% ஓனர்ஷிப் தான் அக்கா பையன் இல்ல அக்கா பையன் சொல்றீங்கல்ல அப்ப ஃப்ரீயா தரணும்ல உங்களுக்கு ஏய் பே 6000 rupees அதுதான் சொல்றேன் அங்க ஃப்ரீயா கொடுத்தான் 6000 ரூபாய் கொடுத்தா அக்கா பையனா அவனுக்கு வாங்கி வைக்கிறா ஷாட் ஏன் அந்த பாலை மாத்திட்டாங்க பால் அங்க உள்ள போயிடுச்சு ஓ அதான் ஒரு அவன பால் தேட போயிட்டான் யார் பாஸ் ஏய் யாரா அவன் அவன் கேப்டன் தான் அது வேலை இல்ல அந்த பால் நல்லா இருந்திருக்கு போல அதான் தப்பம் மடிக்க போறான் யோ ஏதோ கரண்ட் கிட்ட வச்சுக்க போறாங்க வெளியில ஏன் மாட்டிக்காத பாம்பு வந்து ஸ்னேக் பாம்பு நல்ல கேப்டன் இருக்க மாட்டாங்க கேப்டன் ஒரு நல்ல கம்பெனி டிஸ்கவே பண்ணாதான் ராபர்ட் போட்டான் டபுள் ஓ ஓகே இந்த டீம் பண்ணாங்க குட் ரன்னிங் ஐயோ யார் அடிச்சாரு அவர் பேட்டா கால் நினைக்கிறேனே அச்சா அட்வைண்ட் கால் தூங்கி போட்டாரு அது விட்டு அவன் ஓடுறான் ஸ்பீக்கர் அப்டேட் ஆயிடுச்சா நெஞ்சமே தெரியுதுடா நான் உள்ள அவரோட பாலிசி எப்படின்னா அவர் ஆடும்போது நம்ம சொல்லுவாங்க ஷார்ட் ஒரு போல் இல்லையா ஓபனிங் போடுறப்ப இல்லனா நல்லா போடுறாங்க ஆட மாட்டேன் ஓபன் நிறைய பேர் தான் போறாங்க ஏய் உன்னோட ரியாக்ஷனை பார்த்தா உங்க அம்பையர் தப்பா கொடுத்துட்டான்னு நினைச்சேன்டா அப்பதான் நீ ஒரு ரியாக்ஷன் கொடுத்துருக்கலாம் வந்துட்டு பட்டுக்குன்னு நினைக்கிறேன் அம்பையர் சொல்றது பார்த்தா அந்த நான் கேட்டேன் அவர் நெட்டா உண்டு நகட்டா இங்க வரையும் கிடைச்சு சும்மா ஏய் சத்தியமா கிடைச்சுடா Actually அவர் சொன்னாரா மாதிரி இங்க கேட்டுச்சுடா அப்படியா அதான் கேட்டுச்சுன்னு சொல்லுவோம் நாங்க இல்லையா போன நான் ஜெனரல் சொல்றேன் எல்லாரும் பேட் பண்ணல இல்ல அங்க வந்து குட்லர் போட்டு அப்படியே சைடு போகுது இங்க கொஞ்சம் இல்ல பவுலரா இருந்தல இப்ப ஃபாஸ்ட் பவுலர் பாப்போம் ஃபாஸ்ட் பவுலர் பாப்போம் அவன் இவ்வளவு நீங்க சொல்லலாம் நம்ம வராம அந்த பையன் தானே சர்வீஸ் கொடுத்துறான் எப்படி போறாங்க சொல்ல முடியாது கேப்டன் அதெல்லாம் போயிட்டு நீங்க அது ஆல்ரெடி நிறைய வாட்டி சொல்லிட்டீங்க ஆல்ரெடி நிறைய வாட்டி சொல்லிட்டீங்க இப்போ ரீசெண்டா அதுக்கே பண்ணி அவர் வீக்கெண்ட்ஸ் உள்ள என்ன பண்ணுவீங்க வீக்கெண்ட் வெயிட் பண்ணா ரொம்ப பிஸி போல யோ யாரோ கட்டி போட்டு வச்சிருப்பாங்க மாமா தருவாங்க இன்னும் ஒரு வெள்ள வரலையா வந்தாரா வந்துட்டார் இங்க வந்துட்டு அவுட் ஆனதுக்கு இதுல அதுதான்
அசி விடு நான் ஒண்ணும் பண்ணல. நான் ஒண்ணும் பண்ணல. பாருங்க அடுத்து பாருங்க நல்லா ஆடுறதா தான் சொன்னாரு. நம்ம அந்த பக்கம் நாங்களும் வந்தாரு இப்பதான் வந்தாரு ஆயா இது காட்டுறாரு. ராஜ்ஜி காட்டுறாரு. அப்படியா? போன தடவை தான் ஆடினாரு. அவர் தான் அடிச்சார் லாஸ்ட் 3 ஓவர்ஸ்ல. 15வது over, 14.1. சரி ஓகே ப்ளே பால் கடிச்சதா அது அந்த பக்கம் போயிடுச்சு, அதெல்லாம் போக முடியாது. சரி குதிக்க வேண்டியதானே வழி இல்லையா இல்லை பாம்பு இருக்கும்போது போறாது சார் அஞ்சா பால் வாட்ச் பண்ணிருக்கீங்க. ஓ இங்க ஓடுறாரு அந்த கட்டுல ஓடுறாரு ஓடும்போது கூட பரவாயில்லண்ணா. இது மேங்கோ டீ என்ன வச்சு கலாச்சிட்டு இருந்தாரு பாருங்க. இன்னிங்ஸ் பார்க்கறோட ஒரு கமெண்ட்ரிக்காக இந்த மேட்ச் பார்க்கலாம். மேட்ச் பூரா ஓட்டிருந்தாரு வெளில வந்துட்டு. இது ஸ்டூடி ஸ்ரீஜித்த நீ போலையா இங்க வழி வெளிநாடு இங்க படிச்சா ஆர்சிபி ஃபேன். இங்க படிச்சாதான் படிக்கல கேவரே அவன் ஹோம் கிரவுண்டுக்கு போறான். இதுங்க நான் காலேஜ் படிக்கும்போது ஒரு பையன் இந்த மாதிரி தான் சார் சூப்பர் நான் காலேஜ் பையனை அப்படிங்கும்போது எனக்கு சீனியர் ஒருத்தர் இருந்தாரு ரொம்ப பண்ணுவார் அவர் இந்த யூஎஸ் போகணும்னு சொல்லிட்டு இது பான்வாய்ஸ் ஒரு ஃபங்க்ஷன் வச்சு எல்லாம் ஆற்று பேசினாங்க பேசிட்டு அப்புறம் யூஎஸ் போயிட்டாரு படிச்சுட்டு முடிச்சுட்டு நான் அப்புறம் வந்து ஃபிசிக்ஸில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன் திடீர்னு பார்த்தா அங்கே ஃபஸ்ட்டாக எனக்கு ஃபிசிக்ஸ் அட்டன் பண்ணுவார் நீங்க இருந்தீங்களா யூஎஸ்ல? அவர் யூஎஸ் படிக்க போனாரா நான் தேர்ட் இயர் படிக்கும்போது ஃபைனல் இருந்தது ஓகே சரி எங்கே பெரிய ஆளாக தான் திடீர்னு பார்த்தா எங்கள் ஆஃபீஸில் வந்து யூனியனாக தான் ஜாயின் பண்ணுறாரு எம்எஸ்சி படிச்சு எதுக்கு அவன் வைடா வச்சிருக்கான்? அவன் டார்கெட் இருக்கான். இந்த வீ நல்லா ஆடுவார் பிளேட் ஆட மாட்டார் சரி ஆட வேணாம். இங்க தேவை ஆட போனா அவுட் ஆயிடலாம். இங்க அதே மாதிரி தானே ஓவர் பிச் போடா முடியுமா? இப்பதான் அவங்க டென்னிஸ் பால் ஆடுறாங்க. இல்லை இந்த மாதிரி அவ்வளோ பாட் போட்டு எதுவும் போல வராங்களோ கிரவுண்ட்ல ஆடலாம். அவன் சுருக்கு போலிங் போடும்போது சரியா? ஆமா அந்த பக்கம் போயிடுச்சு. அது ஃபுல்லா வர 8 பலரா அந்த பால் நல்லா இருந்துச்சு. அது ஒட்டி தான் ஆடுவான். பிளேட்
வரல டிப்ரெஷன்ல வெளிய வரல. அவனோட வாய்ஸ் இஸ் ப்ரொபோஷனல் டு ஸ்கோர். இது சைடு மைண்ட் ஊந்துட்டானே. வச்சுனா ஆளே வேற மாதிரி இருக்கும். எங்க வர ஏன்டா வரலாம் ரெஸ்ட் வேணும். சாட்டர்டே வரைக்கும் பூஞ்சி எடுக்கிறாங்க. இங்க இருக்காங்களா? இது என்ன பண்றாங்க அப்படி? நான் மண்டே டு சண்டே சாட்டர்டே தான் நான் டெய்லி போயிட்டு எங்க போறான்? இது எப்படி இருக்கு? இந்த வாரம் ஆழ்வார் போயிட்டு போகிறேன். எவ்வளவு ஸ்டைபன் தராங்க உனக்கு? 5,000. ஒரு நாளைக்கா? உங்க salary எல்லாம் சொல்லாதீங்க. மாசத்துக்கு அது தவிர பெட்ரோல் அலவன்ஸ் அதெல்லாம் தருவாங்க. அம்ஜாத் வெயிட் பண்ணலாம். இன்னும் 10 ஓவர் இருக்கு. நீங்க அமைதியா இருந்த வரைக்கும் நல்லா அடிச்சான். பொறுமையாடுங்க இவ்வளோ ஸ்பீடாலாம் தெரியலடா. அரணா ஸ்பீட்லாம் போட்டோம் அன்பு வந்து லாஸ்ட் பால் சிங்கிள் ஹிட்னு சொன்னாங்க. அப்படியே கொண்டு போலாம் 7 to 8 ரன்ஸ் டார்கெட் பண்ணுங்க ஒரு ஓவருக்கு. அன்பு இஸ் டீம் பிளே. என் கூட 10 நிமிஷம் கரெக்ட் பண்ண மாட்டேன். ஆமா ஏன்னா நீ மிச்சம் 5 பால் சாப்பிடுவ. ஏய் சாலாத. மனசாச்சு அவனோட ஆட்ட ஆறாவது திங்கி போறான். போடுறியா? நான் பேட்டிங் பண்ணேன். பேட்டிங் அப்ப பண்ணு. நான் சாப்பிட போயிட்டேன். ஆமாட்டுமா யாரும் சொல்லுவாங்க. அதான் அன்பு வரானேடா. சரிங்களா? அவர் வரேன். அது வந்து நீ இப்பதான் அந்த பாலாஜி விட்ட. என்ன என்னத்துல இருக்கு சாப்பாடு? இப்படி நேரா போன லெஃப்ட்ல. இந்த அம்ஜாவோட கொஞ்சம் ஒரு பார்த்து போலாம். கல்யாணம் கச்சேரி வேற புதுசா இருக்கான். ஓண்டு அங்க ஆள் இருக்கானடா. நாளைக்கு சாகல் 12 லெக்ஸ் ஆயிடுச்சு. ஏண்டா ஷாட்யா போட் போ. நான் இருக்கிறேன் நீ ஏன் பண்ண மாட்டேற? புஷ் போண்டு சங்கீத மழை நம்மை நினைக்கும். நான் படிக்க கேட்டேன். ஆரடி காத்தே. போய் அவன் அக்கா பையனுக்கு திரும்ப பண்ணி விட்டு வந்திருக்கேன். ஓண்டு போலையா? காது பண்ணோடிக்கிறான்னு. ஃபீலிங் பண்ணிட்டீங்களா? வேடி பார்த்து வந்தாலும் ஃபீலிங் பண்ணிங்களா? யாராவது நீ ஒரு இஷ்யூ மட்டும் பண்ணிட்டீங்க. லைன் கால் வந்து ஜி பால் கவர் வேணுமா? ஏன் அந்த பால் கேட்கலையா? நம்ம போட மாட்டாங்களா? காசு கேட்பாங்க 4000 ஆ? ரூபாய் மாலுக்கு மட்டும். பால் போட்டு 4000 ரூபாயா? பால் கதை வண்டி ஓட்டியா? ஆனால் கால் ஒரு செட் இட்லி எல்லாம் பூரி இருந்தா பூரி ஆயிடுது. ஒரு 4 செட் இட்லி ஒரு 4 செட் இட்லி 2 செட் பூரி வாங்கிட்டு. சரி பாத்துக்கலாம். என்னோட சொல்லிடுங்க அப்புறம். சொல்லியாச்சு. யாராவது என்ன வேணும் அதிகமாக ரேஸ் பண்ணி அப்படியே சாப்பிட்டு பாரு. அவங்க எல்லாம் ஏற்கனவே 3 செட் இட்லி சாப்பிட்டு எத்தனை நீங்க அவர் 4 செட் இட்லி 2 பூரி. 4 செட் யாரா இருக்கு? 1 2 3 அப்புறம் 1 எக்ஸ்ட்ரா Okay. பாலாஜிக்கு எல்லாம் சேர்த்து சாப்பிடுவோம். பூரி யாரு சொன்னீங்க? பூரி எனக்கு தான். இன்னொரு பூரி சொல்லிருக்கேன். என்னண்ணா ஆர்டர் நோட் பண்ணிக்கிறேன். இந்த 4 இட்லி 3 பூரியா? 3 பூரி. அவனுக்கு வேணாம்ல அவனுக்கு வேணாம் பாலாஜி இப்போ பால் அதை விட பால்
அதில் உங்களுக்கு தாங்க போடுறது உங்கள் பால் தானே அது புறா பால் உங்கள் பால் தானே உள்ள போடுறது ஏன் பால் பால் தான் தேவையில்ல பேட்மிண்டன் தான் அதே பண்ணுங்க இதெல்லாம் என்ன ஏய் அது இதுடா என் பேட்ல இருந்து இன்னைக்கு ஸ்ரீராம் கிட்ட பால் சுட்டு போனடா அந்த பால் இது ஏய் ஃப்ரைடே நான் பால் சுட்டு போன பால் தான் அது உன் பால் வேற இருக்கும் பாரு கிட்ட தான் என்கிட்ட இருந்தா எடுத்து போட்டாங்க அம்மியானாங்க இல்லடா நான் பாலாஜி வந்து என்கிட்ட இருந்து எடுத்தான் பாஸ் ஃபர்ஸ்ட் பேக் ஏய் நீ போய் பாரு உங்க வீட்ல உன் பால் இருந்தா நான் பேர் மாத்திக்கிறேன் எஸ்கேஜே மாத்திக்கிறேன் எஸ்கேஜேவா மேட்ச் தண்ணி ஊற்றும். ஏய் தெளிவா ஏன் அந்த கிட் பேக் அது அது வேற அது இல்லாம இன்னொரு பால் இருக்கு பாரு அதான் நான் செக் பண்றேன் சரி ஓகே பால் ஜிட்டு பால் அது உங்ககிட்ட இல்லையா உங்ககிட்ட தானே ஆமா உங்ககிட்ட நான் அவனுக்கு கொடுத்துட்டேன் நான் வந்து நம்ம இது ஜேஎஃப் அப்போ அதில் தானே பால் எடுத்தேன் நான் தெளிவா சொல்ல வேண்டியது நான் குரூவி நினைச்சிட்டு நான் அதில் தான் பால் எடுத்தேன் போடு 2 1 run 1 run 2 4 20,000 அண்டர் 30 ஏதாவது ஃபோன் ரெக்கமெண்டேஷன்ஸ் மணி இந்த ஃபேன் போடு அது ஓடாது இந்த பையன் சுருக்கு bowling போட்டு ஃபீல்டிங்ல எப்படி காவா விடுறான் எவ்வளோடா கேட்ட 30 பிக்சல் 7 எவ்வளோ போடு போட்டு முன்னாடி வாங்கணும் அது அப்போ 14 கொடுத்தாங்க இப்போ ரெடியூஸ் ஆயிடுச்சு 7 8 ப்ளே அது வேணா பாரு நல்லா இருக்கும் 6 பேட்டரியும் நிற்குமா நீங்க 1 டே இருக்கும் எம்ஏஹெச் எவ்வளோ 4000 தெரியலடா பாரு அதுல பாரு 2 பால் பால் ரொம்ப கேவலமா நீ பால் மாட்டாங்க ஆமா கொஞ்சம் திரும்பிமா இல்லை இல்லை அந்த பக்கம் போல தானே அப்போ தான் அப்போ சேஞ்ச் பண்ண பார்க்கலாம் கொஞ்சம் லேசா கீப்பிங் ஆற மாதிரி இல்லை வேறு ஏதாவது துபாயிலேருந்து வாங்கிடா யார் வாங்கி தருவா அதான் அன்பு வாங்கி கொடுத்தீங்க வாங்கிட்டேன் இவர் வர்ஷா கொஞ்சம் லேசா ஹீட்டிங் இஷ்யூ இருக்கிற மாதிரி வாங்குறீங்கன்னா சொல்லு சார்ஜ் வாங்குறீங்கன்னா சொல்லுன்னா எனக்கு யார் வாங்கி தருவா டேய் போடா விட்டாச்சா நைஸ் நைஸ் ஏய் நீ அவ்வளவு காசு போட்டு வாங்குறதுக்கு ஐபோன் வாங்கிக்கோ நீ எதுக்கு இப்ப தேவையில்லாம இங்க வாங்குற அங்க போயிட்டு இது 2 இயர்ஸ் பாண்ட் போட்டு இது போன் வாங்குற 50 euros per 50-60 euros per month அதுக்கு நான் எங்க போறது 60 euros per month இப்படி போனுக்கு இப்போ அங்க போனா எனக்கு ஒரு மாசத்துக்கே 1050 euros தான் கிடைக்கும் மாசத்துக்கு என்னோட அக்கௌண்ட் நான் அதாவது பே பண்ணிட்டேன் என்னோட யூனிவர்சிட்டி வந்து பேங்க் அக்கௌண்ட் கிரெடிட் பண்ணுவாங்க லைக் அப்போ வந்து பாத்தீங்கன்னா அந்த 680 euros எனக்கு வந்து ரெண்டுக்கே போயிடும் 370 euros எங்க எல்லாத்தையும் ஒரு மாதிரி பே ஏன்னா வைஃபை வேற மாசம் மாசம் 30 euros 40 euros கேமரா பக்காவா போறா நாங்க மேட்சுக்கே இப்படி காசு கேட்பாங்களா எவ்வளோ கேட்பாங்க ஃப்ரீயா கேட்பாங்க ரியல்மி பாரு நான் எம்ஐ சாப்பிட்டு ரீசெண்டாக இருக்குடா எம்ஐ எனக்கு இதுவே நேற்று நான் வந்து இந்த ஷர்ட்டில் மேட்ச் போட்டு அப்படியே ஐயோ மைண்ட் ஆயிடுச்சு டிஸ்பிளேல கலர்ல ரெண்டாவது வாட்டி ஆகுது ரெண்டாவது வாட்டி சரி 10,000 வந்து இது மொபைல்
ரெட்மி 9 இருக்கும் ஸ்டார்ட் சார் Samsung A50 ஏதோ வருது A50 அது ஏதோ 30,000 அப்புறம் கூகுள்ல கான்டாக்ட் பண்ணி அது மொபைல்ல கூகுள் பீஸ் நாட் 4 நாடு வேணா 4லாம் வாங்க ஆரம்பிச்சாங்க நல்ல ஷாட் அம்ஜத் பரவாயில்ல அம்ஜத் வெயிட் பண்ணலாம் அம்ஜத் இன்னும் 7 ஓவர் இருக்கு சாவனே வேணாம் பாரு அப்புறம் சாம்சங் A50 சீரிஸ் இல்ல நாட் 4லாம் லாஸ்ட் 3 ஹவர்ஸ் பாத்துக்கலாம் அம்ஜத் OnePlus நாடு பார்க்கலாம் அது ஃபர்ஸ்ட் மட்டும் தான் நல்லா இருக்கு 4லாம் நல்லா இருக்கு நான் வாங்குற போது 2 வந்துருக்கு நாட் 2 வந்துருக்கு அதுக்கு பிளாஸ்டிக் ஓகேவா அது வேணாம் போனுக்கு பட்ஜெட் 30 தான் வீட்ல சாம்சங் போல தான் நல்லது FE பாரு பட் FE வந்து ரிவ்யூ கொஞ்சம் மோசமா இருக்கும் பாத்து சாம்சங் எஃபி புதுசா இல்ல நல்லா நல்லா தானே அதுல A சீரிஸ் நல்லா இருக்கு அது வேணா ட்ரை பண்ணி குட் ரன்னிங் A30 A20 அதுதானே அது நல்லா இருக்கு அது நல்லா இருக்கும் அதான் அதுதான் நான் சொன்னேன் A50 ஏதோ வண்டி M சீரிஸ் வந்து பட்ஜெட் சீரிஸ் அதுவும் கொஞ்சம் ஓரளவுக்கு தான் இருக்கும் அது 15 தான் இல்ல என்னோட ரெக்குயர்மெண்ட்ஸ் என்னன்னா போட்டோ அது மாதிரி கிளாரிட்டி பெட்டரா இருக்கும் போட்டோனா சார்ஜர் அதிகமா பிரச்சனையே வராது. சார்ஜ் அதிகமா நிக்கும் சாட் ஜிபிடி தான் உங்களுக்கு பாரு இவரா நான் இவர்கிட்ட ஏதாவது கேட்டாலே ஒரு சாட் ஜிப்ல டேய் சாட் ஜிபிடி இது பண்ணாதடா அது கூகுள் சர்ச் தான பண்ணோம் நீ கூகுள் சர்ச் பண்ணி சாட் ஜிபிடி நீ பண்ணிடலாம் வேணா கஸ்டமர் யூஸ் பாரு அதோட பெட்டர் அவ்வளவுதான் சாட் ஜிபிடி போடு ஐ வாண்ட் திஸ் இஸ் நீ பட்ஜெட் பட்ஜெட் சொன்னல என் பட்ஜெட் 30k போடு ப்ராம்ப்ட் போடு ஓபன் பண்ணு chat.openai.com என்னடா சாட் ஜிபிடி இன்ஸ்டால் பண்ணறா நானே இன்ஸ்டால் பண்ணேன் சரி ஓகே வெப்சைட் ஓபன் டிஃபரன்ஸ் கமான் அம்ஜத் வெயிட் பண்ணி ஆளுங்க இதுக்கு கண்டென்ட் வந்து நாளைக்கு வந்து 8 எங்க டீமுக்கு வந்திருக்காங்க அம்ஜத் வெயிட் பண்ணி ஆளலாம் அம்ஜத் லாஸ்ட் 3 ஹவர்ஸ் பாத்துக்கலாம் அம்ஜத் எத்தனை ஓவர் இருக்கு 6 ஓவர் இருக்கு அது அதான் சொல்லு இதே இதா சொல்லு 20 மினிட்ஸ் இருக்கு ஸ்கோர் GP வந்து அதான் நாட் C4
நல்லா ஓங்கி வச்சிருந்தா எதுல படிக்கப்பட்டோம் Nice catch, umpire. Extra 1 over for you. சொல்றேன் மெதுவா போடா அப்படிதான் உட்காந்து வருதா Best options to bat next are Manik and Steel and Ramasamy for example. Well played, Mohan. Well played. இது போறீங்களா எச்சி போறீங்களா இந்த பேட்டு தான் வரலைன்னா வேற பேட்டு கேட்க வேண்டியதானே அதான் அடுத்து நீங்க அடுத்து ஃபோன் பண்ண போகவே இல்லை என்ன நீங்க என்ன கிளியர் பண்ணிருக்கீங்க பார்த்தா அது நல்ல பேட்டா தான் போயிட்டு இருக்கோம் Clear பண்ணிக்கோ. வெளியில பட்ட போயிடும்
ஸ்ட்ரைட் ஆட ஆரம்பிச்சு அடிச்சு நாளைக்கு நல்லா உள்ளதா வரும் மிடில் லேக் கரெக்டாடா நல்லா பிளேஸ் பண்ணலாம் அழகி மேடம் மிடில் லேக் போடா தண்ணி குடிச்சு போதும் போடா இனிமே யாரும் கூட்டு போக கூடாது நீ போறியா நீ வந்தா நான் ஏய் கட்றா நீ ஆடு இல்ல இல்ல நீ ஆடு நான் தண்ணி குடிக்க வரேன்னு சொன்னேன் லாங் ஆஃப்ல கேட்ச் எப்படி உள்ள விட்டாபால எப்படி அவுட் ஆனா புரியல பேக் போட்டு போகாதடா ஸ்ட்ரைட்டா ஆடுறான்னு அப்படிதான்டா இங்க இல்ல வெத சொல்றேன் நீங்க ஃப்ரண்ட்லயே தான் ஆடணும் நீங்க புடிஞ்சு பின்னாடி பேக் ஃபுட் போனீங்கவே மாட்டீங்க வர கூட வரல ரொம்ப வைடா ஆஃப்டர் பிளாக் பண்ணுறதுனால கீழே வச்சுருவான் ஆஃப்டர் பிளைன்லேயே நல்லா சுடு எடுத்து ஓடி சொல்கிறேன் ரொம்ப அவுட் சைட் போட்டால் ஸ்மாஷ் பண்ணி போயிடும் அப்புறம் ஆஃப்டர் பிளைன்லேயே அங்கே ஓடிடுங்க அப்போனா வந்து லோ பவுன்ஸு அதெல்லாம் யூஸ் பண்ணி ஃப்ரீடம் இதெல்லாம் ஹெச்சு இல்லை ஜஸ்ட் அவுட் சைட் ஆஃப்டர் குடன் மாணிக் நல்லா இருக்கு அப்படியே ஆடுங்க என்னடா பண்ற 5 வயசோ போட்டு எது உள்ள ஆடுங்க 3 ஓவர் இருக்கு வெளியே டைம் எடுத்து கொஞ்ச நேரம் ஆடுங்க அதான் கேப்ல அடியானா கை கடிங்க அடியமா ஹெல்ப் அம்ஜத் லாஸ்ட் பால்ல சிங்கிள் எடுக்க போனேன் கம்ப்ளீட்டா மிஸ் பண்ணிட்டேன் பால் நல்லா யாருக்கு என் போட்டு 3 பாலும் யாருக்கு இது சிங்கிள் எடுக்கலாம்னு போனது அடுத்த ஒரு ஓடிட்டு இருக்கான் கேப்டன் குளோ எடுத்துட்டியா ஏன் க்ளோஸ் அது அப்படியா ஒரே மாதிரி வைக்கிறீங்க ரெண்டு பேரும் குடன் சுந்தர்
கிளியர் பண்ண ட்ரை பண்ண அதை பண்ணலாம் சொல்லக்கூடாது. தரையோட ஆடுறமானே கொண்டுருவேன் எல்லாம். உன் பொட்டன்ஷியல் ஆடு, ஜாலியாக ஆடு. நீங்க எதுவும் அக்ராஸ் ஆடல ஆட்டாட்டம் பெருதான ஆடல ரோஹித் சின்ன ஓவர் அடிச்சேன் Leo's 33. அவன் தவிர எல்லாம் ரோஹித் ஸ்ட்ரைக்கரியா Leo's 33. Start. Forward. குட் ஷாட், குட் ஷாட். வேணாம். ஏய் த்ரோ வராதடா நம்ம ஓட்ட முடியும்ல. ஏய் பாத்துடா, கால்ல வாங்காதடா. எத்தனை வருது 24 தான் சொன்னேன். 22. நீ வருது ஐயோ நல்லா பவர மேல தூக்கி தலைக்கு மேல இன்னும் ஏறல பால். இதை பார்த்துட்டீங்களா எப்படி போடுறாங்கன்னு? அதே மாதிரி நீங்களும் உருட்டி விட்டுருக்கேன். ரைட்டா. சிங்கிள் ஓடு. ஐயோ. மாணிக்கா அவங்க பேக் கொடுத்துருங்க. ஃப்ரண்ட்ல டேய் பாலாஜி ஃப்ரண்ட் லாஸ்ட் வீக் இல்ல எஸ் கெட் ரெடி போக்ஸ். நைஸ். ஏய் சூப்பர். நெட் யோ என்ன சாப்பாடு வாங்க போனாங்க? என்ன நாங்க ஃபோன் பண்ணுங்க. டைம் ஆகுது. யோ சாப்பிட்டு ஒரு வீக் அடிங்க. பலம் இருப்பாங்க ரெண்டு பாலாஜி. குடன் பாய்ஸ். shot. 2. அடுத்து போறத பார்த்தா தான் காமெடியா இருக்கு. சுத்தி தானே ஓடுவேன். குட்வாண்டா பாலாஜி. ஒன்று போதும். ஸ்டே.
130. லாஸ்ட் வா என்ன மாணிக்கே ரெண்டு ஒரு டபுள் சிங்கிள் ஓடுனதுக்கு இப்படியா இந்த ஏமல் ஓவர்ல பிளேயர் பாய் 2 புஷ் பண்ணு புஷ் பண்ணலாம். come on. இது 140 பண்ணா நல்ல டார்கெட். நீ இல்ல இருக்கா? Not every day same. எப்படி ஓடுறாங்க? கண்ட பால்ல இருக்கும்போது 20 ரன் கொடுத்தான் டேய் யாரா நீ விக்கெட் எடுக்க சொன்னா அப்பதான் அவுட் சைடு ஆஃப் போட்டுட்டு இருக்கான் கடைசியில தான் Shot, boy. ஓடு நைஸ் பாலாஜி பரவாயில்லையே, நல்லா ஆடுறாங்க. நல்லா தான் ஆடுவான் நல்லா நம்ம போக சொல்றோம் போக மாட்டேங்கிறான் பயப்படுறாங்க. பயந்தான் கொஞ்சம் நேத்து தான் ஓடிட்டீங்க Ah, nice. Good. Well up the boy. சரி எல்லாம் சும்மா கதை அவதான் கீப்பிங் பண்ணுவான் சொல்லு அன்புவா? மோகன் இருக்காரு மோகன் நீ பண்ணீங்களா நான் மிடில் பண்றேன் சரி ஓகே ரொம்ப கேப் போ இல்ல கேப்ல இந்த லெக்மெண்ட் வலிக்கு Shot, boy. ரெண்டு. ஆன் ட்ரை போயிடு குடன் மாணிக் நல்லா இருக்கு சூப்பர் வெல் பிளேட் 136 ஆ? 23 அப்பா 24 அப் முடியுது அடுத்த ஓவர் கொடுக்குறாங்களா 25 போடுறாங்களா இல்ல போடலாம் சீக்கிரம் முடிச்சிட்டாங்க. 2 மினிட்ஸ் இருக்கு கேளுங்க பாதர் ஜெயிட்டு இருந்தான் அதான் கேட்டேன் நான் வந்து சொல்லிருக்கேன் பிளேட் பாலாஜி ஓடுறான் First ball. ரைட்டா தான் போனேன் பிக்கெல்லாம் அடிக்க போறேன் நேரா தான் போனேன் முட்டி வரை கூட வரல பூ வரைக்கும் தான் வந்தது அப்படியே பூ புல்லாடு மாணிக் புல்லாடுங்க 6 பால் நல்லா ஆடிட்டு வாங்க வர ரன் வரட்டும் Nice. ஏ ரன்னிங் டேய் நைதன் பாலாஜி சூப்பரா ஜம்பர் ஓட்டம் போடு வா சூப்பர் டேய் நைஸ் பாலாஜி நல்லா இருக்கு கமான் மாணிக் நல்லா இருக்கு அப்படியே ஆடுங்க மாணிக் வாங்க ஓடி வாங்க 141. மணிக்கே ஓங்கி கவர் சரி யோ கீப்பரே வாயா சீக்கிரம் கையின்னு சரியா வரீங்க. நல்லா பண்ணலாம் வா சூப்பர் இங்க போடா. Wait. பைசா ஐயா how you got out ஐயா கோல் புரா சாப்பாடு ஆயா என்ன போ பெஸ்ட் ஃப்ரெண்டியா எல்லாரும் மைண்ட் ரெடியா இருக்கீங்க கூப்பெல்லாம் உள்ள இருக்க சாப்பாடு. பெஸ்ட் ஃப்ரெண்ட் வந்து எல்லாருக்கும் ஒயிட் ப்ளஸ் பூரன் போடாம வீடியோ வந்து போய் வாங்க மாட்டேன்னு சொன்னா, ஏய் போய் கடை எங்க இருக்கும் வாங்கிட்டு வாடான்னு. ஏய்
பேட்டிங் ஐயோ நைஸ் பேட்டிங் ஓ வா 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 ஏ மாணிக்க என்ன மாமியார் வீட்டுக்கு ஊருக்கு போயிட்டாங்களா? ஏய் ஏய் தள்ளி நின்றுதான் அவனோட ஓடி இருக்கலாம்டா டேய். போன மேட்ச் 51 பார்ட்னர்ஷிப் எஸ் மீர் மணி இது ஆறாவது முடியாம போனாங்க. 47 நைஸ் எத்தனை வச்சிருக்கோம் டாட்ரா டேய் பாலாஜி. பாலாஜி நீடா அவனேதான் ஏய் ஸ்பாட் எல்லாத்தையும் விடாதீங்க. அசிங்க வடை ஏய் வாடா இருந்துச்சா? அப்படி எல்லாரும் எடுத்து போயிட்டாங்க. அப்பாவி. பேட்டிங் ஐயோ நைஸ் பேட்டிங் ஆனே குட் பேட்டிங் இப்ப பார்த்தாரு என்ன கோக்கு டேட் இல்லைங்க. திருப்பியே தாவே பண்ணிட்டேன். லாஸ்ட் பாலா முடிஞ்சதா அதுலயே? அது அந்த வைட் ஃபோர் இல்லையா அது? வைஸ் ஸ்கோர் குட் குட் குட். 149 அவ்வளவுதான் பெருசு. நான் இங்க வந்தா சாப்பிட்டேன். 150 ரொம்ப டான்ஸ் பண்ணியோ அவன 150 டார்கெட். நானும் மொம்மும் என்ன பார்ட்னர்ஷிப் போட்டோம் 65. 65 நைஸ் ஆறா பவுண்ட் 65 போன் கீப்பிங் பண்றீங்களா? நீ பண்ணியா? கை என்ன சரியா அவரே வந்து லிகமெண்ட் பேரன்றாரு லெக்ல மார்னிங் பண்ணிட்டோமே. நீங்க பண்ணியா? அதுக்கப்புறம் மாத்திக்கலாம். சொல்றது இல்ல நீங்க நீங்க கரெக்ட்டா பண்ணீங்க இதெல்லாம் ஆஃப் இது பண்ணுங்க. வாடுங்க. என்ன ஃபீல்டிங் எடுத்தா நீ என்ன பிளான் பண்றேன்னு எனக்கு தெரியும். பேட்டிங் ஓ சூப்பர்ரா பாய். ப்ளே பண்ணி சூப்பர் ஏய் வேற லெவல் பிளேயர் ஆனா ட்ரெஸ் பண்ணாமங்க. என்னடா தண்ணி விட்டு வாங்கடா. லாஸ்ட் ஓவர் தான் ஜி லாஸ்ட் ஓவர் கொண்டு வந்தா திட்டுவாங்க சொல்லுங்க. போட்டல. அதான் ஓகே. என்ன வாங்கிட்டீங்க ஒரு கூலி கட்ட மாட்டோம். நாங்க ஓகே அதெல்லாம் கரெக்ட்டா. ஆ? ரெண்டு வாங்கிட்டு ஒண்ணு வாங்கிட்டீங்க ரெண்டு வாங்கிட்டேன். மூணுக்கு வாங்கல. வாங்கல. அது ஓகே நான் சொல்லல. கட் பண்றேன். இல்ல நானும் வாங்கிட்டேன் ஆமா. அப்படினா என்ன இருக்கீங்க ஓ கண்டுபிடி சட்ட பட்டாரு பாலாஜி நீ இனிமேல் ஓப்பனிங் போடா. அனுபவம் வேஸ்ட். ரெண்டா கர்மாந்தம். எப்படி ஓடலாம் பாத்தீங்களா பையன்? ஏய் எங்க பூரிங்க? பூரி எக்ஸ்ட்ரா கம்மியா கம்மியா நல்லா உள்ள வந்து அது ரொம்ப சீரியஸா ஏசில போல. ஏன்னா நமக்கு சென்டர்ல இல்ல. அது ஆஃப் பண்ணா வச்சோம்னா போயிடும். நீங்க வச்சு வச்சுனா நான் தொட்டுட்டு மட்டும் தான் இருக்கு எனக்கு. அது வந்து